மாற்றுப்பாலினத்தவர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருநர் மக்களுக்கு வந்து அவருடைய வாழ்வாதாரமே ஒரு சவால் தான். ஆனால் சவால்களை தாண்டி சில மிரட்டல்கள் வருது எனக்கு. தாவேக தலைவர் அவர் வந்தாருன்னா நான் கூட போய் ஃபோட்டோ எடுத்துப்பேன். அதன் மாதிரி பின்னாடி போகிற கும்பலை வந்து அதை ஓட்டா மாறுமா அப்படின்லாம் கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. முக்கியமாக வில்லிவாக்கத்துக்கென்று நான் ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். அதை சொல்லி தான் வாக்கு முன்னேற்றம். விண்ணை தொடும் வில்லிவாக்கம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் நாங்கள். சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை சமூக ஆர்வலர் ரோஷினி அவர்கள் போட்டியிடுகிறார். வணக்கம், நான் உங்கள் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரோஷினி. நான் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டிடுறேன். மக்களை நேசிக்கிறது தான் உண்மையான காரணம் அரசியலுக்குள்ளே வரதுக்கான ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே ஒரு ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து அதில் வந்து மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தில் தான் பயணித்து வந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி பொன்னிவனம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ மூலியமாக மரச்செடிகளை பாதுகாக்கிறது, மரங்களை நடுறது, இந்த மாதிரியான இயற்கை சூழ்ந்த விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் நான் வரும் பொழுது இப்போது நான் கட்சிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி கூட இப்போ போன பொங்கலுக்கு ரீசெண்டாக வந்து ஒரு ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்தது. அந்த சமத்துவ பொங்கல் அந்த ஊர் மக்களே கொண்டாடுனாங்க. ஏன்னா ஒரு திருநங்கை ஒரு திருநங்கையாக வந்து ஒரு விழாவை நடத்துகிறதே பெரிய விஷயம். அதுலேயும் சமத்துவ பொங்கல் அப்படிங்கிறத ஒரு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு அந்த ஊர் மக்களே கொண்டாடினாங்க. அந்த இடத்துல பாலினம் மறந்து ஜாதிகள் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சமத்துவ பொங்கலை அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணோம். இந்த மாதிரியான ஒரு மக்கள் மேலே இருந்த ஆர்வம் தான் என்னை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. ஏன்னா மக்கள் பணியும் அரசியலும் வேறு இல்லை. இதை வந்து நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அரசியல் வேறு, அது ஒரு சாக்கடை, அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. முழுக்க அது தவறு. மக்களுக்கு பணி செய்வது தான் அரசியல். அப்போ நம்ம சாமானிய மக்களாக இருந்து நம்ம பணி செய்வதை விட ஒரு அரசியலுக்குள்ளே வரும்பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம மக்களுடைய கஷ்டங்களை சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கான குரல் பேசுகிறத கேட்பாங்க 4 பேர் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் என்னை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தது. நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரே ரீசன் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னங்கிறதே புரியாமல் சில மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் அந்த இடத்துல தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னும் சில பேர் அதையும் மீறி திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு 2 கண்கள்னு சில பேர் இருக்காங்க. ஸோ நான் அதையும் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறேன். தமிழ் தேசியம் என்றைக்குமே தமிழ் தேசியம்தான், திராவிடம் என்றைக்குமே திராவிடம் தான். அது ரெண்டுமே என்றைக்குமே வந்து ஒன்றாகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் வந்து தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழுடைய கலாச்சாரத்திற்காகவும் தமிழனே ஆளணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் கோட்பாடும் உடைய நிற்கிற ஒரு கட்சி. அது நிமித்தமாக தான் நான் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணேன். திராவிடம் உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திராவிடம் எதை நோக்கி இருக்குது, அது எதை பயணிக்குது அப்படிங்கிறது நான் எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும். ஸோ தமிழ் தேசியம் அப்படின்னா அது தமிழர்களுக்கான ஒரு கட்சி அப்படியே நான் பார்க்குறேன். ஸோ அதனால நான் வந்து நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணேன். மாற்றுப்பாலினத்தவர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருநர் மக்களுக்கு வந்து அவருடைய வாழ்வாதாரமே ஒரு சவால் தான். அப்படிங்கும் போது நாங்கள் சவாலை வந்து சின்ன வயசுலேருந்தே கரைச்சி குடிச்சிட்டு வந்தவங்கள தான் வெளியில் வரோம். அப்படி பார்க்கும்போது இந்த சவால்கள் எங்களுக்கு அது ஒரு பெரிய புதுசாக தெரியல. ஆனால் சவால்களை தாண்டி சில மிரட்டல்கள் வருது எனக்கு. அதை நான் அந்த இடத்துல தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய காணொலிகளில் தெளிவான ஒரு உரைகளை நான் பேசும் போதும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும் போதும் சில மிரட்டல்கள் எனக்கு வருது ஆட்டோமேட்டிக்காக. அந்த மிரட்டல்களுக்கு கூட பயப்பட வேண்டாம், ஏன்னா எங்கள் தமிழ் தேசியம் இருக்குது. ஸோ எவ்வளவோ விஷயம் போராடி தான் மக்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் நான் வந்து போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இனிமேலும் போராட தயாராக இருக்கேன். அந்த மாதிரி தான் கொண்டு போகிறேன். ஒரு மாற்று பாலினத்திற்கு இன்னுமே ஒரு சவாலாக தான் இருக்குது. அதுலேருந்து மக்கள் கலெக்டராகவோ போலீஸாவோ அந்த மாதிரி ஆகுறாங்க. ஸோ அந்த விதத்தில் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ போராட்டம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, இது ஒரு சவாலுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதையும் ஒரு சவாலாக எடுத்து அதை நாங்கள் சேலஞ்சாக மாற்றி நாங்கள் முன்னேற்றத்துட்டு போயிட்டுருக்கோம். வளர்ச்சி இருந்தது. அதாவது இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஒரு சில முன்னேற்றத்திற்கான சில காரியங்களை எடுத்திருக்காங்க. சில பெண்கள் முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும், சில ஏழைகளுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும், அது மாதிரியான காரியங்களை தான் பண்ணியிருக்காங்களே தவிர, இப்போ நடந்துட்டு இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது இல்லை. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு என்ன வளங்கள் நம்ம இடத்துல வளர்ச்சி இருக்குது? 11 லட்சம் கோடி கடனில் இருக்குது.
இதை நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இவர்கள் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் தமிழர் கலாச்சாரத்தையும் அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே இருக்கிற மாதிரி தான் செயல்பாடுகள் இருக்குது. எப்பயுமே அதாவது பெண்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கீழே அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வைக்கிறீங்க. வெளியில் வந்து ஒரு விளம்பர அரசியல் பண்ணிக்கிறீங்க. பெண்களுக்கும் ஆண்களும் சரிசமம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அமைச்சரவையில் எத்தனை பெண்கள் இருக்காங்க இன்னைக்கு? நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை வருட காலங்களாக ஒரு அமைச்சரவையில் எத்தனை பெண்கள் இருக்காங்க? யாருமே கிடையாது. அப்போது நீங்கள் வெறும் வாய் வாக்குகளாக நீங்கள் வந்து பெண்ணும் ஆணும் சரிசமம், இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நாங்கள் வந்து மொழி அரசியல் பண்ணலை அப்படிங்கிறீங்க. ஒரு கண் பார்வையற்றவர்கள் இன்னைக்கு வீதியில் வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஊதியம் கேட்டு நிற்கிறாங்க, டீச்சர்ஸ் நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. கேட்டால் நிதி வந்து எங்களுக்கு மேலிடத்துலேருந்து வரல, அதனால நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லுவீங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எல்லா 1 கோடி மக்களுடைய அக்கௌண்ட்லேயும் 2000 5000 போடுவீங்க. நாங்கள் வந்து வாக்கை கேட்குறோம். ஆக்சுவலி நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து வாக்குகளே நாங்கள் கேட்குறோம். ஆனால் நீங்கள் மற்ற கட்சிகள் வந்து வாக்குகளை வாங்குறாங்க. அது உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஏன்னா நிறைய பணங்களை கொடுத்து வாக்கை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கும்போது வாக்கை கேட்குறவர்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்கங்கிற ஒரே நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம். இன்னொன்று எங்ககிட்ட இருக்கிற எங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் எங்களுடைய பேச்சும் எங்களுடைய அறிவும் தான். அண்ணன் சொன்னது போல் அதை முன்னிறுத்தி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு எழுச்சியை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அதே மாதிரி பணம் இப்போ கொடுக்குற இந்த பணம் கொடுக்குறோம். இந்த பணத்தை வச்சு எத்தனை நாள் மக்கள் அதோட தீர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 5000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ இந்த மாதிரியான மகளிர்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு அந்த மக்களுக்கு வரும் அப்படிங்கிற புரிதலோடு தான் மக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களுமே. இப்போது நீங்கள் எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பணம் அக்கௌண்ட்டுக்கு போகிறது ஒரு 2000 ரூபாயோ மாதம் 1000 ரூபாயோ போகிறது யாருக்கு பயன்படுது? அது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் அது பயன்படுது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஒரு மாதம் ஸ்டார்டிங்கை வந்து 20,000 ரூபாய் டு 40,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பெண்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து வறுமை கோட்டுக்கு கீழேன்னு இப்போ நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது யார்? விவசாயிகளையும் ஆடு மாடு மேய்ப்பவர்களையும் அந்த மாதிரியான இவங்க தான் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எங்களுடைய திட்டமே நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறவங்கள கவர்மெண்ட் வேலையாக கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். விவசாயம் பண்ணுறத கவர்மெண்ட் வேலையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்போது அந்த 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் மக்களுக்கு வந்து பெருசாக தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க மாதம் 20,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் மெயின் பண்ணும் பொழுது இந்த 1000 ரூபாயும் இந்த மாதம் கொடுக்குற 2000 ரூபாயும் அவர்களுக்கு அது தேவைப்படாது. அப்போது மக்கள் தான் இதை புரிஞ்சுட்டு ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்த வேண்டும் என்பதை நான் கேட்குறேன். எல்லாமே திராவிடத்தை முன்னோக்கி தான் கூட்டணிகள் வைத்து கொண்டு கட்சிகள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. தமிழ் தேசியம் தான் தனியாக நின்று 1% ஓட்டுலேருந்து இன்றைக்கி 8 விழுக்காடு ஓட்டுகளை வாங்கிட்டு தனித்து நின்று களத்தில் நின்றுட்டு இருக்கிறது வந்து தமிழ் தேசியம் மட்டும்தான். அதனால் அதுக்கு நிகர் யாருமே கிடையாது. அதற்கு நிகர் நாங்கள் மட்டும்தான். தமிழ் தேசியத்துக்கு நிகர் தமிழ் தேசியமே தான். நாங்கள் வந்து வாக்குகளை பெற்று மக்களுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும் பயணித்தால் யாரை வேணுமாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய நோக்கம் மக்களுடைய விடுதலை, தமிழர்களுடைய விடுதலை, தமிழை தமிழன் தான் ஆளணும் என்ற ஒரு கொள்கை கோட்பாடோடு போகிறனால எங்களுக்கு கூட்டணி தேவைப்படவில்லை. என்னோட பார்வையிலேருந்து அதை பார்க்க ஆரம்பித்தா புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்தால் மக்கள் அது பின்னாடி தான் போவாங்க. அதில் இருக்க இன்ஃபெக்ட் என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. மக்கள் அதை தெளிவடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது அந்த பாதிப்புலேருந்து விலகுவாங்க. அந்த மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். இன்னொன்று இளைஞர் நீங்கள் வந்து தப்பாக இந்த மீடியா மக்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறது நிப்பாட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் அவர்கள் பின்னாடி இளைஞர்கள் கவரப்படுறாங்கிற அந்த வார்த்தையை எடுங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து என்னோட அண்ணன் தம்பிங்களாம் முன்னாடி உட்காந்துருந்தாங்களா? அவங்களாம் குச்சி வச்ச கிழவன்களா? நான் கேட்குறேன். நான் தமிழர் கட்சியில் எனக்கு என் பிள்ளைகள் அத்தனை பேர் இருக்காங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்க அத்தனை பேர் இருக்காங்க, அக்கா தங்கச்சிங்க அத்தனை பேர் பிள்ளைகள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களாம் குச்சி வச்ச கிழவங்களா? இல்லை. தமிழ் தேசியத்தை பின்பற்றி வந்த ஒவ்வொரு இளைஞனும் அதை விட்டு மாறுபட்டு போகலை. அதில் தான் இன்னும் நிலச்சி நிற்கிறாங்க. ஒரு திரை கவர்ச்சி நிமித்தம் போகிற கும்பலும் ஒரு இன்னைக்கு விஜய் வந்தாருன்னா, தாவேக தலைவர் அவர் வந்தாருன்னா நான் கூட போய் ஃபோட்டோ எடுத்துப்பேன். அதன் மாதிரி பின்னாடி போகிற கும்பலை வந்து அதை ஓட்டாக மாறுமா அப்படின்லாம் கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. முக்கியமாக இளைஞர்கள் அதில் முன்னோக்கி போகிறாங்க. அதை வந்து அவங்க மாற்றிக்கணும்னு நிறைய அசம்பாவிதம் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதனால் வந்து இளைஞர்கள் அவர் கவரப்பட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த வேர்டை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னா, இளைஞர்களும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேணும், தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேணும் அப்படின்னு அநேக இளைஞர்கள் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த இளைஞர்கள்னு சேர்க்கும்போது இவங்களெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி நீங்கள் இது பண்ணுற மாதிரியான ஒரு மன சங்கட்டமாக இருக்குது. அதனால் அந்த வேர்டை வந்து நீங்கள் மீடியா மக்களாக்கி நீங்கள் இளைஞர்களை கவர்றாங்கிற வேர்டை மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு.
ஏன்னா இளைஞர்கள் நம்ம இடத்துல இருக்காங்க, இளைஞர்கள் இளைஞர்களாக தான் இருக்காங்க. ஒரு திரைக்கவர்ச்சிக்கு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு ஆர்வமாக போகிறாங்களே தவிர ஒரு தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக தான் இருக்காங்க இளைஞர்கள் எல்லாமே. ஏன்னா நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிற ஒரு பிள்ளைகள். அண்ணன் எதை ஒழிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரோ, இங்கே அநேக மக்கள் வந்து தங்களோட ரத்தங்களையும் வேர்வைகளையும் சிந்தி போராடிட்டு நிற்கிறாங்களோ, அதை கொண்டு வந்து இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு அவரை நிறுத்தின ஒரே காரணத்துக்காக தான் அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் வந்தது நாம் தமிழர் கட்சிக்கு. அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான காரணமும் கூட. இது அநேக இடத்துல எங்களுடைய அண்ணன்மார்களும் இதை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க, சீமான் அண்ணாவும் இதை பதிவு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய மக்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் இல்லை. இன்றைக்கி நான் சொல்லும் போது அது புரியும் நினைக்கிறேன். இதுதான் மெயின் ரீசன். அண்ணா வந்து அவங்கள யார் வந்தாலும் வரவேற்பது நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு. ஓகேங்களா? அதன் ரீதியாக அதன் அடிப்படையில் அவரை வரவேற்றாங்க. தம்பி வராரு, நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறதுலாம் நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாரு, நிறைய விஷயங்களை அவரை முன்னிறுத்தி செஞ்சார். ஆனால் அவருடைய கொள்கையும் கோட்பாடும் அவருடைய வழிகளும் வேறாக இருக்கும் விதத்தில் அவரை விமர்சிக்க வேண்டிய நேரம் வந்தது. அதனால நாங்கள் அதை புரிய வைக்கிறோம் மக்களுக்கு. அவரை விமர்சிக்க வேண்டிய இது இல்லை, மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலை நாங்கள் தள்ளப்படுறோம். என் அண்ணன் தங்கச்சிங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு விஷயம்தான். சினிமா மோகம் வேறு, அரசியல் வேறு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்குமே இந்த தாவேக தலைவர் விஜய் அவர்களே பர்சனலாக பிடிக்கும், ஒரு ஆக்டராக பிடிக்கும். அவரோட மூவி வந்தால் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறதுக்கான விஷயங்கள் கூட எனக்கு இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக அவருடைய கருத்தும் அவருடைய பேச்சும் அவர் எதை முன்னிறுத்துறார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், ஆராய்ஞ்சு அறியுங்க, நிறைய வீடியோக்கள் பாருங்கள், படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு ஒரு மேற்போக்கான விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நீங்கள் அந்த பேட்டியில் பார்க்கும் போதெல்லாம் ஓகே, படத்தில் வரும்போது நீங்கள் அந்த டயலாக்லாம் பேசலாம். பட் அரசியல் அப்படிங்கும் போது அந்த மாதிரியான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்தால் வருங்கால தலைமுறைகள் வந்து நிறைய பாதிக்கப்படும். இனி அடுத்த வர தலைமுறைகளுக்கு இந்த தமிழ்நாடு வந்து தமிழ்நாடாக இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு அவலமான விஷயம். ஸோ அதை புரிஞ்சிட்டு என்னோட அண்ணன் தங்கச்சிங்க சரியாக நடப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வில்லிவாக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அநேக பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருக்குது. அந்த மக்கள் இன்னும் ஒரு தரமட்ட இதில் தான் இருக்காங்க. ஒரு சில மக்கள்கள் அந்த முன்னாடி இருக்கிற சில விஷயங்கள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர இன்னும் உள்ளே இறங்கி டீப்பாக மக்களாக பயணித்து பார்க்கும் பொழுது அங்கே நிறைய விஷயங்கள் மாறாமல் இருக்குது. இன்னும் மக்கள் அதே ஒரு குடிநீர் இல்லாமல், ஒரு கால்வாய்கள் சுத்தம் இல்லாமல், ஒரு சொந்த பட்டா இல்லாமல், இந்த மாதிரியான இன்னும் அவலங்கள் அங்கே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுலேயே நான் முன்னாடி சொன்னது போல் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லை, அங்கே ஒரு சொந்தமாக ஒரு ரேஷன் கடை இல்லை, இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே மாற்றணும். இதை தாண்டி வில்லிவாக்கத்துக்கென்று நான் ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். நான் அதை சொல்லி தான் வாக்கு முன்னேற்றம். விண்ணை தொடும் வில்லிவாக்கம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். நான் போட்டிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அதை கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ விண்ணை தொடும் வில்லிவாக்கத்தின் கீழே நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க இளைஞர்களுக்கான ஒரு ப்ளே கிரவுண்டாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு டியூஷன் சென்டரு, முதல் தரமான கல்வி, முதல் தரமான மருத்துவம், இந்த மாதிரியான ரோடு, இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த பாலங்கள் எடுப்பதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய திட்டங்களுக்கு கீழே நான் அந்த வில்லிவாக்கத்துக்குள்ள நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வாக்குறுதிகளை முன்னிறுத்தி தான் நாங்கள் ஓட்டு கேட்குறோம். இன்னொன்று, நான் பாலினம் அப்படிங்கிறத வச்சு ஒரு சிம்பத்தி ஓட்டெல்லாம் இங்கே கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகளும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான வாக்குகளையும் நாங்கள் சேகரிக்கவில்லை. இது எங்கள் இடத்திற்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை. அது நிமித்தம் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுடைய மக்களும் அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. இதுலேருந்து திருநங்கைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து என்னுடைய கருத்தும், என்னுடைய மனிதநேயமும், என்னுடைய பணியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கிறத நான் வில்லிவாக்க மக்களுக்கு எல்லா இடத்துலையும் நான் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்.